கர்நாடகாவில் திருமணம் செய்ய மறுத்த தனது அக்கா மகளுக்கு விஷம் கொடுத்து கொன்ற தாய் மாமனை போலீசார் கைது செய்துள்ளனர். தன்னை விட 14 வயது சிறிய பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டவர் கொடூர கொலைகாரனானது ஏன்? 35 வயது நபர் தனது அக்கா மகளான 21 வயது பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டுள்ளார். இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயம் செய்து வைக்க இளம் பெண்ணை கொன்று தூக்கில் ஏற்றிய சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? கர்நாடக மாவட்டம் ஹாவேரி மாவட்டம் பைச்சவல்லி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாலதேஷ் பார்கி. 35 வயதை தாண்டியும் திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் தவித்துள்ளார். இதனால் புத்தி மாறியவர் 21 வயதே ஆன தனது அக்கா மகள் தீபாவை திருமணம் செய்ய ஆசைப்பட்டார். எப்படியாவது தீபாவை திருமணம் செய்தாக வேண்டும் என நினைத்தவர் தனது அக்காவிடம் உன் மகளை எனக்கு கட்டிவை என கூறி அழுத்தம் கொடுத்துள்ளார். உடன் பிறந்த தம்பிதானே என நினைத்த தீபாவின் தாயாரும் தனது மகளை மாலதேஷுக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொண்டுள்ளார். இரு வீட்டாரும் பேசி முடிவெடுத்து நிச்சயம் செய்தவர்கள் திருமணத்திற்கு தேதியும் குறித்தனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் உள்ள மரத்தில் தீபா மர்மமான முறையில் தூக்கில் சடலமாக தொங்கினார். காணாமல் போனதாக தேடிய குடும்பத்தினர் தீபாவின் சடலத்தை பார்த்து கதறி அழுதனர். திருமணம் பிடிக்காத காரணத்தால் தீபா தற்கொலை செய்து கொண்டதாக அவரது குடும்பத்தினர் நினைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தீபாவின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அப்போது மாலதேஷ் ஊரில் இருந்து தலைமறைவானார். இதனால் மாலதேஷ் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. தனிப்படை அமைத்து நடத்திய தேடுதலில் மாலதேஷ் போலீசில் சிக்கினார். காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் இளம் பெண்ணின் இறப்பு திட்டமிட்ட படுகொலை என தெரிய வந்தது. மது பழக்கத்திற்கு அடிமையான தாய்மாமன் மாலதேஷை தீபாவிற்கு பிடிக்காமல் போனது. தன்னை விட 14 வயது மூத்தவரை திருமணம் செய்வது எப்படி என நினைத்த தீபா மாலதேஷிடம் கடும் எதிர்ப்பு காட்டியதாக தெரிகிறது. திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டாலும் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என கூறிய தீபா திருமணம் செய்து கொள்ள முடியாது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாலதேஷ் தனக்கு கிடைக்காத தனது அக்கா மகள் யாருக்கும் கிடைக்க கூடாது என நினைத்து ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டுள்ளார். தீபாவிற்கு விஷம் கொடுத்து துடிக்க துடிக்க கொலை செய்தவர் மரத்தில் தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை என திசை திருப்ப முயன்றுள்ளார். இந்த கொடூர சம்பவம் வெட்ட வெளிச்சமாக போலீசார் மாலதேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருமணம் செய்ய மறுத்த தனது அக்கா மகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்து மரத்தில் தூக்கில் தொங்கவிட்ட சம்பவம் கர்நாடகாவை கதிகலங்கச் செய்துள்ளது.